குடத்தை விட பெரிய மூளை இல்லடா லட்டு. வா அர்ஜுன். சத்யா, பூஜை வேற வேண்டுதல் வேற. நம்ம வேண்டுதலை நாம தான் நிறைவேற்றணும். உனக்கு நல்ல மார்க் வரணும்னு அர்ஜுன் கையால 100 குடம் தண்ணி ஊத்த வச்சிருக்கேன். இங்க பாரு, இதே மாதிரி உனக்கு நல்ல புருஷன் கிடைக்கணும்னு செய்ய வச்சேன்னா அவனுக்கு நல்ல மனைவி அமைவா. வேண்டுதல் புருஷன் நெவர். புருஷனுக்காக தெய்வத்துக்கிட்ட வேண்டுவனா? நான் எவனையும் தேடிட்டு போக மாட்டேன். என் அழக பார்த்து என்னை விட அந்தஸ்தானவன் என் பின்னாடியே வருவான். இந்தப்பா, நீதான் ஸ்விம்மிங் பூல் இன்சார்ஜா? நான் ஹோட்டல் மேனேஜர் சார். எது வேணா இருந்துட்டு போ. யாராவது இந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து மண்டைய போட்டிருக்காங்க? ஏன் சார், ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. எவனும் சாகலையா? அப்புறம் எதுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்? வேஸ்ட். இது வாயா இல்ல ட்ரைனேஜா? டாய்லெட். What a beauty. வடக்கொண்ட கட்டி நாகராஜ் சார். கோதட்ட சாரா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அட என்னத்த சொல்றது? என்னாச்சு? எங்க ஆயாவுக்கு 92 வயசு. இன்னும் மண்டைய போடல. அட என் அத்தைக்கு 72 வயசு. இன்னும் வாய பொளக்கல. நான் தாலி கட்டும் போது என் பொண்டாட்டி 30 கிலோ, இப்போ 90 கிலோ. என் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருந்த பிறகுதான் நாக்கே தள்ளி போகும். அது சரி, உங்க குடும்பம்? ஐயோ, வாய வைக்காதீங்க. எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நாசமா போச்சு. அது சரி, நீங்க என்ன இங்க? என் புள்ளாண்டாம் பிரேம்குமார் அடுத்த வாரம் டைமண்ட் எக்ஸிபிஷன் வைக்க போறான். அதுக்காக இந்த ஹோட்டல்ல ஹால் புக் பண்றதுக்காக வந்தேன். அட, பிரேம் அமெரிக்கால இருந்து வந்துட்டானா? 3 மாசமா இங்க தான் டேரா போட்டுருக்கான். ஜுவல்லரி ஆடுக்காக ஒரு மாடலை தேடிக்கிட்டு இருக்கான். அடே, இந்தியால கிடைக்க மாட்டாங்கடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ, ஏன் கிடைக்க மாட்டாங்க? Dad, இட்ஸ் பேட். என் டைமண்ட்ஸ்க்கு மாடல் தேடிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு கோஹினூர் டைமண்ட் கிடைச்சது. பேட். Look there. அது என்னோட தங்கச்சி, பேரு சத்யா. அந்த பொண்ணு உங்க தங்கச்சி? Great. என்னோட ஜுவல்லரி அட்வர்டைஸ்மென்ட்காக பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் வைக்கலாம்னு இருக்கேன். கிட்டத்தட்ட 25 கோடி மதிப்புள்ள நகைகளை ஒரு அழகான பொண்ணுக்கு போட்டு போட்டோஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். போட்டோ எடுக்கிறதுக்கு 25 கோடி ரூபாய் நகைய போடுறான்னா, கல்யாணம் கட்டி கொடுத்தா எவ்வளவு போடுவானோ? What? 25 crores? Yeah. You mean you gonna keep my pictures in hoardings throughout India? Not only India, throughout the world. Oh wow, that's great. I don't mind. Thank you. மாமா, எனக்கு ஒரு டவுட். அதான் எப்போ வருமே உனக்கு டவுட் வர்றதோ அதுக்கு பதில் சொல்றது வாடிக்கை தானே. என்ன கேளு. சரி, அப்ப நான் கேட்கல, விடுங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க தானே ஜோதிட சிகாமணி, தங்க காப்பணிந்த இப்ப கண்டினியூ. பிரம்மானந்த பரமானந்த சார். அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே. நீ கேட்க வந்ததை கேளு. லைஃப். நீங்க ஜாதகத்தை நல்லா பாப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். கல்ல பத்தி கூட சொல்வீங்களா? கல்ல பத்தி இல்லடா, சாதாரண புல்ல பத்தி கூட சொல்லுவேன். எந்த கல்லுன்னு சொல்லு. இதுல என்னடா இருக்கு? நல்லா பாருங்க. கிட்னி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? கல் இருக்கு. அந்த கல்ல பத்தி சொல்லுங்க. காலம் காட்டால வந்து என்ன கலாய்க்கிறேடா? உனக்கு என்ன நடக்குன்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு கிட்னிக்குள்ள இருக்கிற கல்லு நாளைக்கே உப்பி ஒரே அடியா வெடிச்சு போயிடும். அதோட உங்க கதை முடிஞ்சு போயிடும். ஆனா மத்த 4 பேர் வேற மாதிரி சொன்னாங்களே. எந்த 4 பேர் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நான் எங்க இருக்கனோ அங்க தங்க மழை பொழியும்னு சொன்னாங்க. ஓஹோ. அட, குரு உச்சத்துல இருக்காண்டா. அவங்களும் இததான் சொன்னாங்க. சுக்கிரன் உச்சத்துல இருக்காண்டா. சேம் டு சேம் இதான் சொன்னாங்க. அடடடா, சூரியனும் உச்சத்துல இருக்காண்டா. அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே சொல்றீங்க சார். இவன் யோகக்காரன். இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டா நிச்சயமா தங்க மழை தான் பொழியும். என் ஜாதகத்தை கொடுங்க சார். நான் இருடா. அது சரி, நீ யார், எங்க இருக்க? சார், நான் ஒரு அனாதை சார். அப்படி சொல்லாதடா. நான் இருக்கும் போது நீ அனாதையாவியா? நீ என் கூடவே இருடா. மாமா, ஒரு நிமிஷம். என்ன?
பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே ஒண்ணு சொல்லாமா? ஆரம்பத்திலேயே உன் ஊத்த வாய வைக்காத. பின்னாடி முன்னாடி ப்ராப்ளத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவன் தங்க மனசுக்காரன்டா. What a pretty girl. Beautiful. எந்த பொண்ணோட போட்டோவை பார்த்து இப்படி ஆன்னு பயப்படந்து நிக்கிற? நான் என் முடிவை மாத்திக்கிட்டேப்பா. என்னது? நகைக்கடையை மூடிட்டு துணிக்கடையை ஆரம்பிக்க போறியா? இல்ல இல்ல, அது அவ போட்டுக்கிற நகையை வச்சு சொன்ன மாதிரி இல்ல, அவ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த பொண்ணோட அழகை பார்த்த உடனே நான் ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன் டாட். சத்யாவா அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ல போடுறதா இல்ல. பின்ன ஷாப்ல சேல்ஸ் கேல வச்சிருக்க போறியா? இல்ல, அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டு அவளை என் லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்க போறேன். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னா? ஒத்துக்க மாட்டா, நடக்காது, முடியாதுங்கிற பேச்ச முதல்ல விடுங்க. அவங்க வீட்டுக்கு போய் முதல்ல இந்த விஷயத்தை பேசி பொண்ணு கேக்குற வழியை பாருங்க. ஏங்க, இத்தனை காலம் பார்த்த சம்பந்தத்தெல்லாம் வேணான்னு சொன்ன பிரேம் இன்னைக்கு அவனே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்றான். இத பேசி முடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. யப்பா 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 யப்பா, எங்க பாப்பா முன்னாடி சினிமா ஹீரோயின்ஸ் எல்லாம் டப்பா. எங்க பாப்பா அந்த நகையை போட்டிருக்கிறதுனாலதான் அதெல்லாம் தகதகா தகதகான்னு மின்னிக்கிட்டு இருக்கு. ஏதோ தப்பா சொல்லிட்டு நான் பிரியா? நீ தப்பா சொல்லலடா. இந்த போட்டோ முன்னாடி வெச்சம் பாரு, அது நாங்க பண்ண தப்பு. விளப்போம். எதுக்கு இப்ப தேவையில்லாம அவன் மேல கோவப்படுறீங்க? நீ வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு. ஹாய். ஹலோ. வாவ். நைஸ். Thank you. இந்த போட்டோவை நான் வெச்சுக்கவா? Why not? நீ இந்த போட்டோவை கேக்குற, ஆனா எங்க பையன் உன்னையே கேக்குறான். எனக்கு சொல்றீங்க? இந்த போட்டோவை எடுக்கும் போதே இது வேலைக்காகாதுன்னு தெரியும். வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டானே. அப்படின்னா மாடலா வந்த உங்க தங்கச்சிய எங்க மருமகளும் ஆக்கிக்கிறேன்னு சொல்றான். நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களே. யார் சொன்னது? You want to marry my sister? Yes. Great. உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி, ஆனா உங்க தங்கச்சி எதுவும் சொல்லலையே. நீ என்னமா சொல்ற? நாசமா போச்சு. 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை உடம்புல போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சவன் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பிரபஞ்சத்தையே சுத்தி பார்க்கலாம். வாடா, அந்த பொண்ணோட நடவடிக்கையை வச்சு பார்க்கும் போதே நீ நாக் அவுட் ஆயிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க கெட் அவுட்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கெட் அவுட் ஆயிடுவோம். வா. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். நீ சரின்னு சொன்ன சரியா போச்சா? ஜாதகம் பொருந்தணும்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? 10 பொருத்தத்துல 9 பொருத்தமாவது சேரணும்ல. அப்பா, எங்க மனசு செந்திருச்ச ஜாதகம் சேர வேண்டிய அவசியமே இல்ல. பாருடா பிரேமு, நாமெல்லாம் வைர வியாபாரிங்க. கஸ்டமருக்கு டைமண்ட் வித்தா கூட அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் விக்கிறோம். அதனால என் பையனுக்கு பொண்ணு எடுக்க நான் ஜாதகம் பார்க்காம இருப்பேன். பார்த்துட்டா போச்சுங்க. இந்தியாவிலேயே பிரபலமான ஜோசியர் நீலகண்ட சாஸ்திரி. அவர்கிட்ட இவங்க ஜாதகத்தை கொடுப்போம், கல்யாணத்துக்கு நாள் குறிப்போம். அந்த மண்டைய போடலையே. போச்சு. உங்களை கட்டிட்டு நான் உயிரோட இருக்கல, அவரும் உயிரோட தான் இருப்பாரு. வாங்க. பிறந்தது 14/1987 கார்த்திகை மாசம். ராகு குரு சந்திரன். கேது 8, 3, 2, 4. என்னாச்சுங்க? உங்க தங்கச்சியோட ஜாதகப்படி கல்யாண வாழ்க்கையில அவங்க பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். 100 ஜாதகத்துல 1 2 இப்படி இருக்கும். என்ன சொல்றீங்க? உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள உயிரோட இருக்க மாட்டாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் எதையும் சொல்லலம்மா, உங்க வீட்டு பொண்ணோட ஜாதகம் சொல்லுது. நீங்க ஜாதகத்தை காட்டினதுனால உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. சில பேர் ஜாதகத்தை பார்க்காமலேயே கல்யாணம் செஞ்சு வச்சிடறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விபத்துல இறந்து போயிடுறாங்க. மனைவி கண் முன்னாடியே புருஷனோட துர்மரணம். இந்த மாதிரி சங்கடங்கள் இது போல ஜாதகத்தினால தான் நடக்குது. அப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம்? இதுக்கு பரிகாரம்னு எதுவுமே இல்ல. வேணும்னா நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் கேளுங்க. அங்க ஏதாவது சொன்னா செய்யுங்க. இவர் என்ன கடவுளா? இவர் சொன்னதெல்லாம் நடக்குமா டாடி?
அவர் சொன்னதை கேட்டு எனக்கு நம்பிக்கையே வரல. பாருடா பிரேமு, இது என்ன மோதிரத்துல வைக்கிற கல்லா? பிடிக்கலன்னா எடுத்து போட்டு மாத்துறதுக்கு. காலம் முழுக்க கழுத்துல தழைய தழைய தொங்க வேண்டிய தாலி உடம்போட போகணுமே தவிர நடுவுல புட்டுன்னு போயிடக்கூடாது. அப்பா, எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் மேல நம்பிக்கை இல்ல. இல்லையா? உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணத்தை செய்யணும்னு நினைச்சா செய்யுங்க. இல்லனா நாங்களே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணிப்போம். என்ன சத்யா? What do you say? இது எங்க வீட்ல நடக்கிற முதல் கல்யாணம். இத சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு நடத்த வேண்டாம். கிராண்டா நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தை தூள் கலப்பிடுவோம். பாய். பாய் பாய். வாமா வாமா வாங்க வர சார். என்னங்க, அந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லைன்னு நம்ம ஜோசியர் சொல்றாரு. ஆனா இவர் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. என்னங்க இதெல்லாம்? போறது நம்ம பையனோட உயிரடி. அந்த விஷயம் அந்த முட்டாளுக்கு தெரியல. நம்ம பையனோட ஜாதகம் கெட்டியா இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. முதல்ல நிச்சயதார்த்தம் முடியட்டும், அப்புறம் கல்யாணத்தை பார்க்கலாம். மாமா ஒரு சின்ன டவுட். என்ன? நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னா கேட்கல. ஆரம்பிச்சிடல, கேளு. எங்க ஐயாவோட பெரிய பாப்பா இருக்காங்களே, அவங்க சோசியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதே வேற ஒண்ணும் இல்லடா. ஒருத்தங்கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கீங்க. அதுல 2 ஏக்கர் நிலத்தை ஒண்ணுமா 2 பேர் கொடுத்துட்டா 3 பேர் சமமாயிடுவாங்க. அதான் சோசியலிசம். ஓ, அப்ப இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கறது. சரியா புரிஞ்சுக்கிட்டியே? அது சரி. தோ என் காசை கரைக்கிறான் பாத்தியா? அதான் சோசியலிசம். ஆமா, உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க. ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு, எனக்கும் இல்ல, இவனுக்கும் இல்ல, என் ஃப்ரெண்டு மூர்த்திக்கும் இல்ல. அது வந்துடாக்கண்ணா, எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா. ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா. சூப்பர் ஆக்ஷன். இந்த ஆங்கிள் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ், ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ், ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ். இத புறா, அவ சாதாரணமாவே உருண்டுகிட்டு இருப்பா. நீ வேற ஒன் மோர் கட்டிக்கிட்டு இருக்கியா? டேய் அறிவு கட்டவனே, கண்ணை கடை வச்சிருக்க. இவள முட்டை கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல. முட்டுனது நான் தாங்க, அவ இல்ல. ஆனா உருண்டது அவன் தாங்க, நீங்க இல்ல. போ. இவ விஷயத்தை விடுங்க. அவனையே வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. வேலைக்கு தின்னே தீத்துடுறான். முதல்ல அவனை வெளியே துரத்துங்க. அடி போடி பைத்தியக்காரி. அவன் வீட்டுல இருந்தான்னா லட்சுமி குறைய பிச்சுட்டு கொட்டுவாடி. நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும். நம்ம வாழ்க்கையே கூடிய சீக்கிரம் மாற போதுரி. உள்ள இருக்க துணியெல்லாம் பட்டு புடவை ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நாட்டிலேயே பிரபல வைர வியாபாரியான நாகராஜ் சாரோடைய ஒரே வாரிசான பிரேமுக்கு என் தங்கச்சி சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க நிச்சயதார்த்தம் பண்றோம். அர்ஜுன், என்ன? வா. பிரியாணி, எக், ஃபிஷ் எல்லாம் இருக்கு. நீ வா அர்ஜுன். நான் உள்ள வந்து பெரிய என்ன கொண்டுடுவார். நான் வரல. கூட்டத்துல அப்பா என்ன கண்டுக்க மாட்டாரு. வா அர்ஜுன். அர்ஜுன் உட்காரு. ஏன் உட்காருல? சீக்கிரம் சீக்கிரம். அர்ஜுன் இந்தா சாப்பிடு. என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்த தண்ணி தான் ரொம்ப காரம். இதே குடிச்ச? இது மருந்து, வோட்கா. என்னக்கா? எங்க அப்பா குடிக்கும் போது நான் பாத்திருக்கேன். நீங்க இருந்து சீக்கிரம் போயிடு. போயிடு, நீங்க இருந்து போயிடு. மாப்ள, எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சது கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா நானு முன்னாடியே தரேன். நான் தான் ஃபர்ஸ்ட். அர்ஜுன், சாரி சம்மதி, தெரியாம குறி பார்த்து அடிச்ச மாதிரி இருக்கு. மாப்ள ஐயோ, எல்லாத்தையும் கெடுக்கறியா அர்ஜுன்? மாப்ள 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 எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா நான்
கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுக்க போறேன். அதான் ஃபர்ஸ்ட். சாரி மாப்பிள அர்ஜுன் இப்படியெல்லாம் செய்யல. உள்ள போன மறந்துதான் இப்படி செய்யுது. ஏன்டா அப்படிலாம் பண்ற? நான் ஒண்ணும் செய்யலையே. மாப்பிள தண்ணி அடிச்சிருக்கேடா நீ. மாப்பிள தைரியம் இருந்தா என் முன்னாடியே தண்ணி அடிச்சு வந்து உணர்வேன். வெளிய போடா நீ. மோதிரம் மாத்தின உடனே பையனுக்கு அடிபட்டுடுச்சு. ஜோசியர் சொன்ன மாதிரி நடந்துரு போல இருக்குங்க. எல்லாமே கெட்டு போச்சு. தங்கச்சியோட வாழ்க்கை கெடுக்க வச்சு ஏன் இப்படி நடிக்கிறீங்க? இந்த கல்யாணம் நடந்த ஆபத்துன்னு அந்த தெய்வமே ஒரு ரூபத்துல சொல்லிருக்கு. இவன் அடிக்கிறத விட்டு அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொண்ணு ஜாதகத்துக்கு பரிகாரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அம்மா, அவன் குடிச்சிட்டு என் மேல விழுந்தான். அவ்வளவுதான். உங்க மூட நம்பிக்கை இதோட முடி போடாதீங்க. நீ வாயை போடுற. முதல்ல கோயிலுக்கு போலாம்.